பதிவை பார்க்க வந்ததற்கு சக்தி கிச்சனின் நன்றியும் வணக்கங்களும். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா, சமையல் துறையில் எனக்கு முதல்ல பிரபலமாக தெரிஞ்சவர் ஒருத்தர், அறுசுவை அரசு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் பேர் என்னமோ நடராஜனோ என்னமோன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. அறுசுவை அரசுன்னு அவருக்கு ஒரு பேரே கௌரவ பேர் கொடுத்துருந்தாங்க. அவர் ரொம்ப பிரபலங்களோட வீடுகளுக்கு விசேஷங்களுக்கு அவர் தான் நல்ல சமையல் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தார் முன்னாடி. அவருடைய அந்த சமையல் தொகுப்பெல்லாம் கூட பத்திரிகைகளில் வரும். இப்போ அது கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே ஆச்சு எனக்கு அந்த விஷயம் படித்தது வச்சது எல்லாம். அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், இப்போ தான் நம்ம இந்த சமையலை பற்றி நிறைய நிகழ்ச்சிகள் பார்க்குறோம் கேட்குறோன்னு இல்லை. அப்போவே ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த சமையல் விஷயம் பிரபலமாக பேசப்பட்டது. ஆனால் அந்த பேர் இந்த செப்பு குக்கு இந்த மாதிரியெல்லாம் இப்போ தான் நம்ம பார்க்குறோம். அவருக்கு அதுக்கு முன்ன காலத்தில் சமையல் செய்கிறவங்கள அந்த தவசு பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன், கரெக்டாக என்னன்னு தெரியல. அவர் பிரபலமானவங்களோட வீட்டு விசேஷங்களுக்கு பெரிய அளவில் சமையலை நடத்தி கொடுத்துருக்கார். அப்படி அவர் ஒரு பேட்டியில் சொன்ன ஒரு விஷயம் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். பால் பாயசம், ஒரிஜினல் பால் பாயசம். அதுக்கு அவர் சொன்ன அளவுகளை அப்படியே நான் பின்பற்ற போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50 கிராம் பச்சரிசி. ஆனால் அந்த பச்சரிசியில் அவர் சொல்லாத ஒரு விஷயம் நான் எடுத்துருக்கிறது சிகப்பு பச்சரிசி. இதை கழுவி நான் காய வச்சுட்டேன். நல்லா ஊரெல்லாம் வைக்கலை, கழுவி காய வச்சேன். தூசிலாம் இருக்கும் இல்லையா, அதை கழுவுனதில் கொஞ்சம் கலர் போயிடுச்சு. 50 கிராம் பச்சரிசி, அதுக்கு 1/2 லிட்டர் பால். 1/2 லிட்டர் பால் இது நான் கொஞ்சம் முன்னாடியே வாங்கினதுனால காய்ச்சி வச்சுட்டேன். காய்ச்சணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் கெட்டு போயிருங்கிறதுக்காக காய்ச்சி வச்சேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு 25க்கும் மேலே முந்திரி பருப்பு, சீனி, இவ்வளோதான். நம்ம அந்த முந்திரியை பொரிச்செல்லாம் போட போகிறதில்ல, அதுவுமே இதில் விழுது மாதிரி ஆக்கி இதில் கலக்க போகிறோம், அவ்வளோதான். இதில் இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பால் பாயசம் சூப்பர் ஸ்டாருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். இதெல்லாம் நான் படித்தது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 30 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். அது இன்றைக்கி அது ஞாபகம் நான் எனக்கு இன்றைக்கி செய்ய போகிறேன். நான் முதல்ல இந்த இதை வேக போடுறது பார்த்திங்கன்னா, பாலில் தான் வேக போடணும், தண்ணி சேர்க்கக்கூடாது. ரொம்ப கவனமாக செய்ய வேண்டியது. இதை அடுப்பை அடியை விட்டு நம்ம நகரவே முடியாது, இதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும். இதை 1-2 நம்ம மிக்சியில் பொடிச்சுக்கிறப்போ எந்த அளவுக்கு வருதுன்னு தெரியல எனக்கு கை வர்ற அளவுக்கு நான் அதை உடைக்க போகிறேன்னா பொடிக்க போகிறேனான்னு தெரியல. ஏன்னா அந்த ஒரு சுவிட்ச் ஒன்று இருக்கும் இல்லையா, அதில் பல்ப் மோடோ என்னமோ சொல்லுவாங்க, அது இல்லை. இதை சுவிட்சை திருவி விட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த பாலை மொத்தமாக ஊற்றி காய்ச்ச போகிறதில்ல. இந்த அரிசி வேக கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து செய்ய போகிறோம். அதாவது 100 கிராம் அரிசிக்கு 8 டம்ளர் பால் அவர் சொல்லியிருந்தார். 100 கிராம் அரிசிக்கு 8 டம்ளர்னால் 8 டம்ளருங்கிறது 1 லிட்டர் ஆகும். 100 கிராம் அது 1 லிட்டர் கணக்காகும். ஒரு 150 மில்லி அந்த மாதிரி டம்ளர்லன்னா ஒரு 8 டம்ளர் அப்படின்னு சொல்லியிருந்தார்.
100 கிராம் அரிசின்னு சொல்லியிருந்தார். நான் வந்து 50 கிராம் அரிசி 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்குறேன். இப்போ நான் வந்து இந்த அரிசியை வந்து முதல்ல உடைச்சிக்கிறேன். உடைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாலை அதை ஸ்டவ்வில் பாத்திரத்தில் ஊற்றி சூடு பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அரிசி பாருங்கள், குருணையாக இருக்கா. நம்ம வந்து இதை சலித்து இந்த மாவு கொஞ்சம் மாவு மாதிரி இருக்கிறத எடுத்துறதுனாலும் எடுக்கலாம், இல்லை வந்து இப்படியே செய்கிறதுனாலும் செய்யலாம். எப்படியோ குருணை மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் 50 கிராம் அரிசி தான் எடுத்திருக்கேன். அதனால் வந்து நான் இதை அப்படியே தான் சேர்க்க போகிறேன். இந்த அடுப்பில் வச்ச பால் பார்த்தீங்கன்னா பொங்கிடுச்சு. சுத்தமாக தண்ணியே கலக்காத பால். நான் அதனால தான் இது பாக்கெட் பால் தான் வாங்கியிருக்கேன். நான் பசும்பால் வாங்கினா கண்டிப்பாக அதில் தண்ணி இருக்கும். அதனால நான் வந்து பாக்கெட் பால் வாங்கினேன். இதை வந்து நம்ம வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கூட கை விடக்கூடாது. அதான் இதுக்கு தகுந்தது தான் அந்த காலத்து செம்பு பாத்திரங்கள், வெண்கல பாத்திரங்கள். இன்னும் கூட கொஞ்சம் நம்ம பால் விட்டுக்கலாம். அது வேக 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 நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கிட்டே இருக்கணும். கிண்டுறதை நிறுத்தக்கூடாது. ஸ்டவ் வந்து நான் சிம்மில் வச்சுருக்கேன். அந்த பேட்டி எனக்கு இன்னமும் அப்படியே ஞாபகம் இருக்குது. அவர் கொடுத்த பேட்டி எதில், பத்திரிக்கையிலையா இல்லை தொலைக்காட்சியில் பேட்டி கொடுத்தாரான்னு தெரியல. அப்போ வந்து கேபிள்லாம் கிடையாது, தனியார் கேபிள்களும் வரலை. இந்த இப்போ இருக்கிற அதான் கேபிள்கள் வரல. கேபிள் டிவியே அப்போது கிடையாது. சென்னை தொலைக்காட்சி மட்டும்தான் இருந்துச்சு. பத்திரிக்கையில் தான் படித்ததுனா என்னன்னு தெரியல, ஞாபகம் இல்லை. இதை டிஷ்ஷு மட்டும் ஞாபகம் இருக்கு எனக்கு. அது கடைசியில் அந்த சூப்பர் ஸ்டாருக்கு பிடிச்ச பாயசம்னு சொன்னாரா, அது நமக்கு அப்படியே கொஞ்சம் மண்டையில் பதிவாகிடுச்சு. அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்து பால் குறுக நம்ம வந்து அடுத்து பாலை ஊற்ற வேண்டியது தான். கழுத்து வலிக்குதுங்க. அது இப்போ நின்றுக்கிட்டே இருக்கிறது கால் ஒரு பக்கம் வலிக்குது. இப்படி மௌனமாக செய்கிறது தான் எனக்கு பிடிக்காது. அதனால தான் எதையாவது சொல்கிறது. அது நீங்கள் பேசியே சமையலை சீக்கிரம் முடிக்க மாட்டுறாங்கன்னு ஒரு பக்கம். இப்போ என்ன செய்யணும், பேசலைன்னா நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோன்னா, நம்ம மொபைலை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மறுபடி ஆரம்பிக்கும்போது மொபைலை ஆரம்பித்து இது பண்ணணும் கொஞ்சம் நேரம் கழிச்சு. அது வந்து முழுமையாக அந்த சமையலை பார்த்தது மாதிரி இருக்காது, கட் பண்ணி காமிக்கிறது. சரி, இப்போ கொஞ்சம் பால் ஊற்றுவோமா? நல்லா முழுமையாகவே அடுப்பை சிம்மில் வச்சுருக்கிறேன். அப்படி இருந்து பார்த்தீங்கன்னா பாலும் தண்ணி ஊற்றாத பால், அதனால் அரிசி சீக்கிரமே குடிச்சிருது. அது சரி, நான் பேச வேணான்னு சொன்னாக்கா கொஞ்சம் உங்களுக்கு போர் அடிக்கும். இன்னும் கொஞ்சம் வெந்த பிறகு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை பதம் தான் வெந்திருக்கு.
நான் மறுபடியும் கொஞ்சம் பால் விட்டுருக்கேன். ஒரு அரைப்பதம் தான் வெந்திருக்கு. எனக்கு இன்னொரு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டில் டிவி சத்தம் நான் கதவு ஜன்னல் எல்லாத்தையும் அடைச்சாலும் உள்ளே வருது. ரொம்ப தொந்தரவாக இருக்குது. வீடியோவுக்குன்னு இல்லை, எப்பவுமே நம்ம வீட்டு டிவி சத்தம் கூட நம்மளுக்கு கேட்க மாட்டேங்குது. அந்தளவுக்கு இருக்குது. சமையலை இனிமேல் செய்ய முடியாதோன்னு, எனக்கு சமையல் வீடியோவே போட முடியாதோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. சரி, இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிடுவோமா? ஃபுல்லாகவே ஊற்றிட்டேன் நான். சரியாக வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா அந்த முந்திரி ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஊற வச்ச முந்திரி விழுத அரைச்சி ஊற்றணும். அப்புறம் ஜீனி போடணும். ஜீனி போட்டால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு லூஸ் ஆயிரும். அதாவது உங்களுக்கு லூஸ் ஆயிரும்னா பாயசம் லூஸ் ஆயிரும்னு சொன்னேன். அது அப்படி பேச்சு வழக்கில் சொல்கிறது வழக்கம். ஜீனி போட்டோம்னா கொஞ்சம் இலக்கம் கொடுத்துரும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆயிரும், அது சரியாயிரும், அதுலேயே வெந்துடும். இன்னும் கொஞ்சம் வேகிற வரைக்கும் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 பதம் வெந்திருக்கு. 3/4 பதம் வெந்துருச்சு. இதை இப்படியே இன்னும் அப்படியே கொஞ்சம் நேரம் கொண்டு போயிட்டோம்னா அப்புறமா சீனி போட்டு முடிச்சிடலாம். முந்திரி விழுது போட்டு முடிச்சிடலாம். ஏன்னா இப்போவே சீனி போட்டோம்னா அந்த 1/4 பங்கு வேகணும் இல்லையா, அந்த அரிசி அது வேகாது. இதுலேயே அப்படியே நம்ம கிண்டி விட்டே பிடிக்காத அளவுக்கு கிண்டி விட்டே இந்த அரிசியை வேக வச்சிடணும். எனக்கு கிளறி கிளறி கை கழுத்து எல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த கஞ்சி தனியாக தண்ணி தனியாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பசையாக வெந்துடணும். பெரிய பந்திக்கெல்லாம் எப்படி செய்வாங்கன்னு தெரியலை, ரொம்ப கஷ்டம். அல்வாவாக இருந்தால் கூட கொஞ்சம் கைவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு செய்யலாம். இது நீர்க்கவும் இருக்கணும், அதே நேரம் நல்லா வேகணும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டவ்வு சிம்மில் வச்சு நடுவால் பிடிக்க ஆரம்பிக்குது. பிடிச்சிச்சுன்னா அப்புறம் அந்த வாசனை நல்லாவே இருக்காது. எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம சீனியை போடலான்னு நினைக்கிறேன். சீனி போட்டால் வேகாமல் இருந்தால் அப்புறம் வேகவே செய்யாது. வெந்திருக்கு. இந்த கேப்பில் கூட பிடிச்சிரும். சரி, சீனி போடும்போது காமிக்கிறேன். இப்போ ஜீனியை போடுவோம். இது 1 கப்பு எடுத்திருக்கேன். எவ்வளவு போடுறதுன்னு தெரியல, பார்த்து தான் போடணும். இந்த கிண்ணத்தில் 1 கிண்ணம் எடுத்திருந்தேன்னா அது எப்படியும் ஒரு 150 கிராமுக்கு மேலே இருக்கும். இதில் 3/4 பங்குக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். 3/4 பாகத்துக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். அதுவே சீனி தூக்கலாக இருக்குது. பிடிக்குது, ரொம்ப பிடிக்குது. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த முந்திரி விழுதை ஊற்றிடலாம்.
முந்திரி விழுது ஊற்றுனதா இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படும். இந்த பாருங்கள், இந்த பார்த்திங்களா கருப்பு, அது வந்து பிடிச்சிருது, ஓரத்தில் பிடிச்சிருது. நம்ம கிண்டும்போது எல்லா சைடும் அப்படியே சேர்த்து விட்டு கிண்டணும். அவ்வளோதான். இந்த முந்திரி வந்து அந்த வாசனை போகிற அளவுக்கு மட்டும், அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது ஏலக்காய் போட்டுக்கிறலாம். நான் அது வந்து ஏலக்காவும் சுக்கும் சேர்த்து தூள் பண்ணி வச்சுருந்தேன். அது வந்து வண்டு வச்சிருச்சு, அதனால் எதுவும் இல்லை. இப்படியே இறக்கிற வேண்டியது தான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நான் ஆஃப் பண்ணிட்டு அந்த சூடுலேயே தான் கிளறிக்கிட்டு இருக்கிறேன். அதுவே போதும். இந்த மிக்ஸி ஜார் மட்டும் கொஞ்சம் நிறைய விழுது இருக்குது, அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு கழுவி ஊற்றி, தண்ணியே சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக கழுவி அதில் விட்டுடலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பர் ஸ்டாருக்கு பிடித்த அறுசுவை அரசவின் அரிசி பாயசம். இப்போ இதை இறக்கி வச்சு, நான் முந்திரி விழுதெல்லாம் ஊற்றிருக்கேன். இப்போவும் இதை இறக்கி வச்சுட்டு கொஞ்சோண்டு முந்திரி வறுத்து சும்மா கார்னிஷ் மட்டும் பண்ணலாம், இல்லைன்னா இது ஒரு மாதிரி மொட்டையாக தெரியும். கார்னிஷும் சூப்பராக முடிச்சாச்சுங்க. இனிப்பு வந்து சும்மா அமோகமாக இருக்குது, சூப்பராக வந்திருக்கு பாயசம். வாங்களேன், வந்து ஒரு டம்ளர் சாப்பிட்டுட்டு போகலாம். சம்மதம் தானே? வாங்க. புதுசாக வந்தவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, அப்படி இல்லை ஒரு லைக்கும் போட்டுட்டு வாங்க. சப்போர்ட் பண்ண மறக்காதீங்க. சமைச்சு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி சாப்பிடுங்க, சந்தோஷமாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவிலையும் உங்களை ஆவலாக பார்க்க காத்திருக்கும் சக்தி கிச்சன். நன்றி, வணக்கம்.